తమిళనాడులో నటుడు విజయ్ తమిళగ వెట్రి కళగం పార్టీ మొదటి వార్షికోత్సవం ఘనంగా జరిగింది. ఈ సందర్భంగా టీవీకే అధినేత విజయ్ కేంద్ర రాష్ట్రాల తీరును తీవ్రస్థాయిలో ఎండగట్టారు. అధికార డీఎంకే, కేంద్రంలోని బీజేపీల మధ్య హిందీ భాషా వివాదంపై స్పందించారు ఆయన. ఇదంతా చిన్నపిల్లల కొట్లాటలాగా ఉందన్నారు. డీఎంకే, బీజేపీ రెండూ సోషల్ మీడియాలో హ్యాష్ట్యాగ్ గేమ్స్ ఆడుకుంటున్నాయని చురకలంటించారు విజయ్. వార్షికోత్సవం సందర్భంగా తమిళనాడులో భారీ ర్యాలీ నిర్వహించారు విజయ్. ఈ సందర్భంగా పలు సంచలన కామెంట్స్ చేశారు. ఇప్పటివరకు రాజకీయ ప్రయాణంలో ఎలాంటి భయం లేకుండా ముందడుగేశామని, ఎడమ చేత్తో అన్నింటినీ ఎదుర్కొన్నామన్నారు. వచ్చే ఏడాది టీవీకే పార్టీకి చాలా కీలకమన్నారు విజయ్. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல், வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அப்படி தான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னென்னா அதுதான் எனக்கும் புரியல. రాజకీయాల్లో డబ్బు అంశంపైన విజయ్ పలు హాట్ కామెంట్స్ చేశారు. సామాన్యమైన కుటుంబాల నుంచి వచ్చిన వాళ్లే గొప్ప విజయాలు సాధించారని చరిత్ర చెబుతోందన్నారు విజయ్. ఒకప్పుడు డబ్బు లేకున్నా పదవులు వచ్చేవని, ఇప్పుడు డబ్బుతోనే పదవులు వస్తాయన్న లెవెల్కు రాజకీయాలు పడిపోయాయని దుయ్యబట్టారు విజయ్. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசாக சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாராக மாறிடுறாங்க. బీజేపీ, డీఎంకే పార్టీలు రెండేనన్న ఆయన కొన్ని అంశాలపై రెండు పార్టీలు కుమ్మక్కయ్యాయన్నారు. అధికార డీఎంకే, కేంద్రంలోని బీజేపీల మధ్య హిందీ భాషా వివాదం చిన్నపిల్లల కొట్లాటలాగా ఉందన్నారు విజయ్. இதை இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் వెరీ రాంగ్ బ్రో. వచ్చే ఎన్నికల్లో తమిళగ వెట్రి కళగం అన్నింటినీ ఎదుర్కొంటుందని, తనపై అందరూ నమ్మకం పెట్టాలన్న విజయ్ ఈసారి విజయం తమదేనన్నారు. அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம்.
கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். తమిళనాడు అసెంబ్లీ ఎన్నికలు సమీపిస్తున్న వేళ విజయ్ పార్టీకి ఎన్నికల వ్యూహకర్త ప్రశాంత్ కిషోర్ పనిచేస్తున్నారు. ఇప్పుడు విజయ్ పార్టీ కార్యక్రమానికి ప్రశాంత్ కిషోర్ కూడా హాజరయ్యారు. దీంతో పీకే టీవీకే పార్టీకి ప్రత్యేక సలహాదారుడిగా ఉండటం ఖాయమని ఓ క్లారిటీ వచ్చింది.